மேனிஃபெஸ்ட் பண்ணா விஜய் அண்ணா மாதிரி பண்ணுங்க. பிலீவ் ஃபர்ஸ்ட், ஒர்க் ஹார்ட் நெக்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கோ. வணக்கம், வெல்கம் டு த வீடியோ. நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு அலாவுதீன் பூதம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே. ஆனால் நம்மளோட அலாவுதீன் பூதம் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதுதான் நம்ம சப்கான்ஷியஸோட மைண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனை நம்பிக்கை வரலாம். அப்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எங்கே படிக்கணும்னு தெரியலன்னா இந்த ஒரே ஒரு புக் ஹைலி ரெக்கமெண்டட். இந்த ஒரு புக்கை படிக்காமல் நீங்கள் இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், சுத்தமாக வேஸ்ட். நீ எதுக்கு திருவிழாக்கு போயிட்டு வந்த கெட்டப்பில் உட்காந்துருக்கேன்னு நீங்கள் கேட்குது. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். எங்கள் ஊரில் நீ கூழ் ஊற்றுனாங்க, சரி அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பிகாஸ் கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லையா? ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போது இங்கே நடந்தது எல்லாமே விஜய் சாரோட சக்ஸஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க மேனிஃபெஸ்டேஷன். அவரும் சக்ஸஸ் ஆகணும்னு அவரும் அவரோட ஃபேன்ஸும் என்னென்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் இதெல்லாம் எங்கேயோ யூனிவர்ஸ் எப்போவோ பிளான் பண்ணி நமக்கு சயின்ஸு கொடுத்துருக்கு. அதை நாம தான் இவ்வளோ நாள் இக்னோர் பண்ணியிருக்கோன்ற மாதிரியே ஃபீல் ஆகும். இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? இளையராஜா சார் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாரு, நம்ம தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும், நாம் இவரால் தான் ஆளப்படணும்னு. போ கரெக்டாக கேமராமேன் விஜய் சார் பக்கம் திருப்பியிருப்பார். அப்போவே நோட்டீஸ் பண்ணி சரி சும்மா தான் நடந்திருக்கு போல் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இப்போது அந்த எடிட்டை போய் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கோம், நம்ம யாரால ஆளப்பட போகிறோங்கிறது. புரியுதா? ஏடிஎம்கே ஆட்சி அப்போது தலைவர் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் பப்ளிக் ஈவெண்ட்டில் விஜய் சாருக்கு பின்னாடி சீட் கொடுத்துருந்தாங்க. எனக்காடா சீட் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ சிஎம் சீட்டு எனக்கு தாண்டான்னு சொன்ன மாதிரி இருக்குது. இவ்வளோ சொல்கிற மேனிஃபெஸ்டேஷனாக எனக்கு என்னன்னே தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் கேள்வி கூட பட்டதில்லை அப்படின்னா கேளுங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னா, உங்களுக்கான ஒரு கோலை, உங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணுறது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம சாமிக்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவோம்ல, எனக்கு இது வேணும், எனக்கு எப்படியாச்சும் இது வேணும், அதே மாதிரி தான். பட் அங்கே ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவோம். இங்கே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் தான் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க மேனிஃபெஸ்டேஷனாக என்னென்னா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணுறதோ இல்லை பர்ஃபெக்டாக ஒரு டெக்னிக் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதோ கிடையாது. நீங்கள் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், நான் பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் அந்த கோலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா விஜய் சார் சிஎம் ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தால் கூட இப்போ எலெக்ஷன் வந்தப்போ அவர் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலைன்னா அவர் சிஎம் ஆயிருப்பாரா? அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய மேனிஃபெஸ்டேஷன் வேணால் பண்ணலாம். பட் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் ஓப்பனாக இருந்து அதை எடுக்கிற தைரியம் இல்லைன்னா நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வேஸ்ட்டு. இந்த புக்கை படிக்க உங்களுக்கே நிறைய விஷயம் புரிய வரும். ப்ரூஸ்லியும் சொல்லியிருப்பாரு, ஒரு ஜோக்குக்கு கூட உங்கள் மைண்ட் கிட்ட நீங்கள் நெகட்டிவாக பேசக்கூடாது. பிகாஸ் அது ஜோக்குன்னு மைண்டுக்கு தெரியாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாகவே உருவாக்கப்படுறீங்க. அதுதான் நிறைய பேர் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. டீனா ஞாபகம் வருதில்ல? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் இருப்பீங்க. வைஃபையை நம்புற அதே பர்சன் தான் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீக்வன்சி. அஸ் எ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கும் போது நானும் ஃபிசிக்ஸ் தான் படித்தேன், இதுவும் ஃபிசிக்ஸ் தான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இருக்க உங்கள் ரியாலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணது தான். உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். என் லைஃப்பில் மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்கிட்ட என் காசே இல்லை, என்கிட்ட என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, ஒருவேளை இதுதான் ரியாலிட்டியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு லக்கியான பர்சனே கிடையாது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, லவ் அவ எப்போயோ விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான ப்ரூஃபை தான் பிரெயின் உங்களுக்கு காமிச்சிருக்கு. நம்மளோட பிரெயின் எப்போவுமே இப்படி தான் ஒர்க் ஆகும். அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு சிம்பிளாக 2 லைனில் என்னோட டெஃபினிஷனில் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை பிக் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருந்து வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஓப்பனாக ரிசீவ் பண்ணால் கண்டிப்பாக அது நடக்கும். திஸ் இஸ் வாட் ஐ கால் மேனிஃபெஸ்டேஷன். ஒன் திங் அபவுட் விஜய் அண்ணா, அவரோட ஸ்பீச்சஸ் ஆகட்டும், அவரோட இன்டர்வியூஸ் ஆகட்டும், இல்லை மூவிஸாக கூட எடுத்துப்போமே, மோஸ்ட்லி எல்லாமே காம் அண்ட் கம்போஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக்கும். எலெக்ஷன் அப்போ அவர் பண்ண பிரச்சாரத்தை நோட்டீஸ் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க பிரதர், வெற்றி நிச்சயம் அப்படி சொல்லி தான் எல்லா ஸ்பீச்சுமே முடிச்சிருப்பாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார்
அந்த ஒரு விஷயத்த அவர் தன்னைத்தானே ரிப்பீட் பண்ணுறதோ இல்லாமல் நம்மளையும் நம்ப வச்சு நம்மளையும் ஓட்டு போட வச்சு. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. வெளியே இருந்து பார்க்க அது அரகன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் பட் அது கான்ஃபிடென்ஸ். நீங்கள் உங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகமும் திருப்பி உங்களை நம்பும். இந்த லெசனை மட்டும் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு அதுவே போதும். அண்ட் இதெல்லாம் எங்கே க்ரேஸியாக மாறுதுன்னா, இப்போ போய் ஓல்டு மூவிஸ் பார்க்க ஏதோ ஒரு யூனிவர்ஸ் ஹிண்ட் அப்போவே கொடுத்துருக்கு. சிஎம் இவர் தான்றத அப்போவே யூனிவர்ஸ் ஹிண்ட் கொடுத்துருக்கு. சர்க்காரில் ஃபுல்லாக சிஎம் எனர்ஜி தான் இருக்கும். லீடர்ஷிப், பீப்புள் ஃபாலோயிங், பொலிட்டிக்கல் பவர். அப்போ பார்த்தப்ப படம் மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ போய் பாருங்களேன், அதோட வைபே வேற. இப்போ சொல்றேன், உங்க தொகுதியில மட்டும் 234 தொகுதியிலையும் ஆளுநர் மிகத்துல உங்களுக்கு அவ்வளவு பாருங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல நம்பர் பிளேட் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா CM 2026ன்னு இருக்கும். அவ்வளோ ஏன், பகவதியில ஒரு சீன் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பிகில்ல யார் ஏரியா தெரியும்ல, சிஎம் ஏரியா. ஹானஸ்ட்லி விஜயனா கூட ஃபேன்ஸ் ஆகிய நாங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம், நாங்களும் ப்ரேயர்ஸ் பண்ணிருக்கோம். எப்படிலாம் பண்ணணும்னு சொல்றோம் பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா டேய் மச்சான் நியூஸ் பாறா, டேய் நியூஸ் பாறா டேய். சரி இத பாக்க. இந்த ரீலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதுவுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த வீடியோ எடுக்கும் போது நம்ம ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா. நம்ம ஆளுங்க டைட்டில் கார்டையும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூவி ரிலீஸ் ஆகல, படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம பசங்க சும்மாவா இருப்பாங்க, டைட்டில் கார்டு எப்படி வரும்னு போட்டு 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 உண்மையிலே டைட்டில் கார்டு அப்படிதான் வரப்போகுது. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய்னா டைட்டில் கார்டு வரப்போகுது. இன்னமும் மேனிஃபெஸ்டேஷன்ல நம்பலல்ல. தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் இன்று பதவியேற்றார். இந்த வீடியோ பார்க்கும் போதோ இல்ல ஏன் எடுக்கும் போதோ நமக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அந்த ஃபீலிங் தான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம பிரெயினுக்கு தெரியாது, பார்க்குற நமக்கு தெரியாது, நம்மளோட மைண்டுக்கு தெரியாது அது உண்மையா பொய்யான. அகெயின் இந்த விஷயமும் இந்த புக்ல இருக்கும். இதை விட ஒருத்தர் இந்த புக்குக்கு வந்து ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? 2025 முடியறப்போ நான் கிரேப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். என்னோட 12 கிரேப்ஸ்ல என்னென்ன ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கிரேப்ஸ் அப்டேட்னு சொல்லிட்டு. அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு நீங்க விஜய் சிஎம் ஆகணும்னு கிரேப்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எழுதுதான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு 2026 நியூ இயர் அப்போ 12 கிரேப்ஸ் தியரி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிரேப்ஸ் தியரினா ஒண்ணுமே இல்ல. 12 கிரேப்ஸ் எடுத்துக்கணும், 12 விஷஸ் எடுத்துக்கணும். என்னோட 12 விஷஸ் தான் இந்த பேப்பர். கரெக்டா 12 மணி அடிக்கும் போது இந்த 12 விஷஸ் நினைச்சு இந்த 12 கிரேப்ஸ் சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி நான் சாப்பிட்டேன், அது நடந்திருக்கு. வந்து விஜய் ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து நான் 8th ஒன்று எழுதியிருக்கேன். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஐ என்ஜாய் த விக்டரி ஆஃப் டிவிகே எலெக்ஷன் எழுதியிருக்க ஒரு ஆர்வ கோளாறுல. ஐ என்ஜாய் த விக்டரி ஆஃப் டிவிகே எலெக்ஷன், என்ஜாய் சீயிங் விஜயண்ணா அஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன். நடந்துடுச்சு. அந்த கிரேப்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த 12 கிரேப்ஸ்ல எனக்கு 2 கிரேப்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணனால தான் விஜய் சிஎம் ஆயிட்டார் அப்படி சொல்ல கிடையாது. பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். Everyone manifesting for money, love, glow up. Meanwhile me, விஜயண்ணா சிஎம் ஆயிடணும் ப்ளீஸ். நல்லா இருக்குல்ல, பட் நடந்திருக்குல்ல. பெருமையா இருக்கு. வருஷ கடைசியில் ஆமால நம்மளும் இந்த மாதிரி 12 கிரேப்ஸ் ஏதோ எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நடந்திருக்கும். பிகாஸ் நீங்க அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இது எப்போ நடக்கும்னு யோசிக்கல, அங்க போய் நீங்க உங்க வேலையை பார்த்துருக்கீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். இப்படிதான் எனக்கு போன வருஷம் என்னோட 6 or 7 கிரேப்ஸ் நடந்தது. அதை நான் வந்து ஒரு வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா குரூப்பா ஒரு ப்ரேயர் கூப்பிட்டு ப்ரே பண்ண வைப்பாங்க, அவங்க நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஏன்னு எப்பனா தெரியுமா, ஒருத்தர் ப்ரே பண்ணாவே பவர்ஃபுல் தான்.
இப்போ குரூப்பா நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக ப்ரே பண்றப்போ அது எப்படி நடக்காம இருக்கும் சொல்லுங்களேன். நீந்து கிட்ட சாமி ரத்த கண்ணீர் சிந்தி மனம் தினம் தினம் பக்கத்தோட இதுதான் கலெக்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் விஜய் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜய்க்காக மட்டுமே ப்ரே பண்ணிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அபவுட் மேஜிக், இட்ஸ் அபவுட் பிலீஃப், ஆக்ஷன், கன்சிஸ்டன்சி. எப்பவுமே ஏபிசி தான் வரும், ஆனா மேனிஃபெஸ்டேஷன்ல இங்க பிலீஃப், ஆக்ஷன், கன்சிஸ்டன்சி இதெல்லாம் தான் மேஜர். இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய லெசன், ஈவன் when things are hard, இந்த உலகமே உன்னை எதிர்த்து இருந்தாலும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீங்க உங்ககிட்ட நான் தோத்துட்டேன், ஆமா என்னால முடியல அப்படின்னு ஜோக்குக்காக கூட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லல, ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி உங்க லைஃப்பை பத்தி நீங்களே பாசிட்டிவா பேசுங்க. எப்படி எங்க அண்ணன் கான்ஃபிடென்ட்டா இருங்க பிரதர், வெற்றி நிச்சயம் 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 சொல்லி 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 கான்பிடண்டா இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சொல்லி வெற்றி நிச்சயம் மாச்சோ அதே மாதிரி உங்க லைஃபும் மாறும். கான்ஃபிடென்ட்டா பாசிட்டிவா இருந்து எல்லாத்தையும் மாத்தி ரியாலிட்டி நான் கிரியேட் பண்றதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் மாற தொடங்கிடும். இந்த விஜய் சாரோட விக்டரி மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ், பல லட்சக்கணக்கான மக்களோட ப்ரேயர்ஸ் இருக்கு. அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. விஜயமே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் உண்மை. இவ்வளவு நாள் நம்ம சும்மா திரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான். வாவ், இவ்வளோ ப்ரூஃப் காமிச்ச அப்புறமும் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மேல நம்பிக்கை வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஆர் நாட் சோசன். நீங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி உங்ககிட்ட நான் கண்டிப்பா பேசியிருப்பேன் அண்ட் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கடி, போங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணா விஜய் நான் மாதிரி பண்ணுங்க. பிலீவ் ஃபர்ஸ்ட், ஒர்க் ஹார்ட் நெக்ஸ்ட், அண்ட் த ரெஸ்ட் அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கோ. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.